ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்மள பலர் நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு கரெக்டான ஒரு மதிப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம வருத்தப்படுறோம். அதாவது நம்மளோட ஒர்க்கிங் பிளேஸா இருக்கலாம், இல்ல நம்ம வாழ்ற சமூகம், இந்த உலகம் தான். அதான் நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்மளோட சுற்றுப்பற்ற நம்ம சொந்தக்காரங்க அந்த மாதிரி நிறைய பேர் முன்னாடி நம்ம ஒரு மதிக்கத்தக்க மனிதரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறோம். கரெக்டா? நிறைய பேர் மனசுல இந்த பிரச்சனை இருக்கும். ஆனா நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நேர்மையா இருப்போம், கரெக்டா இருப்போம், யாருக்கும் எந்த விதமான கெடுதல் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணவும் மாட்டோம், அப்படி செய்யணும்னு நினைக்கவும் மாட்டோம். பட் நம்ம யார் முன்னாடியும் ஒரு மதிக்கத்தக்க மனுஷனாவே தெரிய மாட்டோம். சரிங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிற நீங்க அடுத்தவங்களுக்கு எப்படிலாம் பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை நீங்க நம்புங்க. சரி, நம்ம சுத்தி இருக்கிறாங்கல்ல நிறைய பேர், அவங்கள யாரெல்லாம் நம்மள மதிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறத விட ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க உங்களை நம்புங்க. உங்களோட திறமைய முழுசா நம்புங்க. உங்க மேல உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, என்னால முடியும், ஒரு விஷயத்த நான் இறங்கினேன் அப்படின்னா அதை நான் தெளிவா கண்டிப்பா முடிப்பேன், என்ன மாதிரி யாராலையும் அதை பெஸ்டா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மதிப்பு கொடுக்கிறோமா, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம மதிப்பு கொடுத்து அந்த விஷயத்த நம்ம ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க யாரும் நம்மள மதிக்கணும்னு அவசியமே இல்லை. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமைதிதான் மிகப்பெரிய சக்தி. சரி, நம்மள அவங்க மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்மள போய் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. அமைதி மாதிரி மிகப்பெரிய சக்தி உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அமைதியா உங்களோட கோல்ல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அமைதியா கடைசியில ஒரு அழகான வெற்றிய நிச்சயமா கொண்டு வாங்க. சரி, 2 விஷயம் ஆயிடுச்சு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திறமைய வளர்த்து, லைக் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல அந்த மாதிரி ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல, நீ ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க உங்களை நினைக்கிற சிச்சுவேஷன்ல தயவு செஞ்சு அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு நம்மளால முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களோட திறமைய வளர்த்துக்கோங்க, அதை கத்துக்கோங்க. சோ அந்த திறமை உங்களுக்கு வெற்றியா அடுத்தவங்களுக்கு காட்டும். சோ உங்களோட வெற்றி தான் அடுத்தவங்களை மதிக்க தூண்டும். நிச்சயமா அது நடக்கும். சோ திறமைய வளர்த்துக்கோங்க, இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். ஓகேவா? அடுத்த விஷயம், உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க. சரி, வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது அப்படின்னா, இன்னைக்குள்ள நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழணும், ஒரு மனுஷன் அப்படின்னா அவன் கல்வி எல்லாத்துலயும் சிறந்து விளங்கணும், பேரு புகழ் பணம் மத்தவங்க மதிக்கத்தக்க ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழணும். சோ வாழ்ந்தா நம்மளோட வாழ்க்கை ஒரு சீரான வாழ்க்கை. கரெக்டா? சோ நம்மளோட தரத்தை உயர்த்துறது மட்டும் அல்லாம நம்மள சுத்தி இருக்கிற நம்மளோட உறவுகள் எல்லாரும் சரி, அவங்களோட தரத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம உயர்த்தணும். சோ அது அடுத்தவங்களே நம்மள பார்க்கும்போது ஒரு மதிக்கத்தக்க சூழ்நிலையை நிச்சயமா உருவாக்கும். அதுக்கடுத்து என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம நேரடியா போயிட்டு அவங்களுக்கு பதிலடி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் இந்த மாதிரி சாதிக்க போறேன் அப்படின்னு போயிட்டு சவால் கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமே இல்லை. உங்களோட வேலையே, உங்களோட கோல்ல மட்டும் நீங்க தாராளமா வேலை பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமா யாரும் எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல கண்டிப்பா நீங்க அந்த வெற்றியை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஒரு சுத்தி ஒரு நாடகம் போட்டுட்டு நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. பட் அவங்க வரணும்னு நமக்கு அவசியமே இல்லை. பட் நம்ம மதிக்கத்தக்க வாழணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரியாதை கிடைக்காத இடத்துல நம்ம ஒண்ணு இறங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கான முடிவை நீங்க எடுங்க. உங்களுக்கான சுதந்திரம் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்குது. உங்க திறமையினால நீங்க முன்னேறுங்க, வெற்றி நிச்சயமா அது கிடைக்கும். உண்மையான நண்பர்களை கண்டிப்பா தேர்ந்தெடுங்க, அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. சோ நம்மளால என்ன விஷயம் முடியும் என்ன விஷயம் முடியாதுன்னு நம்மள புரிஞ்சுக்காம நம்மள மதிக்காம நடத்துற அந்த உறவு நமக்கு தேவையில்லை. ஓகேவா? அவங்களுக்கு உங்களோட வெற்றியை நீங்க சீக்கிரமாவே பதிலடியா கொடுக்கணும்.
தன்னம்பிக்கைய ஜாஸ்தியா வளர்த்துக்கோங்க. உங்களோட தன்னம்பிக்கை போதும். நீங்க யாரையும் போயிட்டு மாத்தணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. உங்களோட தன்னம்பிக்கையில உங்களோட முடிவுகளை நீங்க சுதந்திரமா எடுங்க. அந்த விஷயம் கண்டிப்பா உங்களை இந்த சொசைட்டில ஒரு மிகப்பெரிய மதிக்கத்தக்க மனிதனா மாத்தும். சோ அவங்க மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படவே வேணாம். சோ வெற்றியாளர்கள் எல்லாருமே யார்கிட்டயும் போய் கெஞ்சிட்டு இருந்தவங்க கிடையாது. அவங்களோட தனி திறமையினால இந்த உலகத்தையே வென்றவங்க. கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். சோ இவங்க யாரும் உங்களை மதிக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நிச்சயமா அதுக்கான பதிலடிய கொடுக்கறதுக்கான வேலைகளை மட்டும் பாருங்க. நீங்க ஒரு வைரக்கல், அதை நீங்க உணர்ந்தா போதும். அடுத்தவங்க வந்து நீங்க வைரக்கல் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட திறமைய வளர்த்துக்கிட்டு வெற்றி பெறுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு வைரக்கல் அப்படிங்கிறத இந்த உலகமே உணரும். உன் பிரகாசம் இந்த உலகையே மேய்க்க வைக்கும்.